ஒரு ஊரோட வளர்ச்சி முக்கியமா, இல்ல அங்கே பல தலைமுறையா வாழ்ந்துட்டு வர்ற மக்களோட பரம்பரை உரிமை முக்கியமா? இந்த ரெண்டு பெரிய விஷயங்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு முக்கியமான சட்ட போராட்டத்தை பத்தியும் அதோட தீர்ப்பு ஏன் நம்ம எல்லாருக்குமே முக்கியம்னு தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த சண்டையோட களம் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தான். இங்குதான் அரசாங்கத்தோட ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டமும் தனிப்பட்ட மக்களோட சொத்துரிமையும் நேருக்கு நேரா மோதுச்சு. இது ஒரு சாதாரண வழக்கு கிடையாது. இது ஒரு மிக முக்கியமான முன்னுதாரணத்தை உருவாக்குன தீர்ப்பு. இந்த கதையில ரெண்டு முக்கியமான தரப்பு இருக்கு. ஒரு பக்கம் சென்னையோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மெட்ரோ ரயில் திட்டம். இன்னொரு பக்கம் அதே திட்டத்துக்காக தங்களோட வீடுகளையும் கடைகளையும், அதாவது தங்களோட மொத்த வாழ்வாதாரத்தையும் இழக்க போற சில குடும்பங்கள். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பொதுநல திட்டத்துக்காக தனி நபர்களோட சொத்துக்களை கையகப்படுத்துறது எந்த அளவுக்கு சரி? இதுதான் இங்க இருக்கிற மையமான கேள்வி. சரி, இந்த சிக்கலான விஷயத்த நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல மெட்ரோவுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் இந்த நத்தம் நிலம்னா என்ன, ரெண்டு தரப்பும் என்ன வாதம் வச்சாங்க, கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு, கடைசியா என்ன தீர்ப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல இந்த கேஸோட ஆணி வேறே ஒரு வார்த்தையில தான் இருக்கு. அதுதான் நத்தம். இந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சா மட்டும்தான் இந்த மொத்த வழக்கையுமே நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா கிராம நத்தம் அல்லது நத்தம் நிலம்ங்கிறது அரசாங்கத்தோட நிலம் கிடையாது. இது பல பல தலைமுறையா கிராம மக்கள் குடியிருக்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த வழக்கின் முழு அடித்தளமே. சரி, இப்போ கோர்ட்ல ரெண்டு தரப்பும் என்னென்ன வாதங்களை வச்சாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. ரெண்டு தரப்பு வாதங்களும் நேர் எதிரா இருந்துச்சு. அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, இவங்க பட்டா இல்லாத ஆக்கிரமிப்பாளர்கள், அரசு நிலத்துல இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம குடியிருக்கிறதுக்கு பதிலா கமர்ஷியலா கடைகள் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மக்களோ, இது எங்க பரம்பரை உரிமை உள்ள நத்தம் நிலம், இதுக்கு பட்டா தேவையில்ல, நில ஆக்கிரமிப்பு சட்டமும் இங்க செல்லாதுன்னு ரொம்ப உறுதியா வாதிட்டாங்க. இந்த அடிப்படை முரண்பாட்டை தான் நீதிமன்றம் தீர்க்க வேண்டியிருந்தது. இப்போ இந்த கதையோட கிளைமாக்ஸ்க்கு வருவோம். இவ்ளோ பெரிய வாதத்துக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? இதுதான் அந்த தீர்ப்போட மிக முக்கியமான வரி. கிராம நத்தம் அரசாங்கத்திடம் சேராது. பாத்தீங்களா, இந்த ஒரு வாக்கியம் மொத்த கேஸோட போக்கிய மாத்திருச்சு. ரொம்ப தெளிவான உறுதியான ஒரு சட்ட நிலைப்பாடு இது. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் தப்பான சட்டத்தை யூஸ் பண்ணிருக்குன்னு கோர்ட்டு தெளிவா சொல்லிருச்சு. ஒரு நிலம் அரசாங்கத்துக்கே சொந்தம் இல்லாதப்போ அங்க இருக்கிறவங்களை எப்படி ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்ல முடியும்? அதனால நில ஆக்கிரமிப்பு சட்டத்தை இங்க பயன்படுத்தவே முடியாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. கோர்ட் அரசாங்கத்தோட ஒவ்வொரு வாதத்தையும் தர்க்க ரீதியா உடைச்சது. நத்தம் நிலம் அரசுக்கு சொந்தமானது இல்ல, பட்டா இல்லைங்கிறது உரிமைய மறுக்க ஒரு காரணமா இருக்க முடியாது. அது பெரும்பாலும் வரி கட்டுறதுக்கான ஒரு ஆவணம்தான். கடைசியா அந்த இடத்துல கடை வச்சாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, அந்த நிலத்தோட அடிப்படை உரிமை மாறாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. சரி, தீர்ப்போட நடைமுறை விளைவுகள் என்ன? கோர்ட் 3 தெளிவான உத்தரவுகளை போட்டுச்சு. 1, மக்களை வெளியேற்ற சொன்ன ஆர்டரை உடனே கேன்சல் பண்ணணும். 2, அரசாங்கம் அந்த மக்கள் கிட்ட பேசி அவங்களோட நிலத்துக்கும் கட்டிடத்துக்கும் நியாயமான நஷ்ட ஈடு கொடுக்கணும். 3, ஒருவேளை பேச்சுவார்த்தை சரியா வரலைனா அவங்கள ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லாம சட்டப்படி நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான முறையான வழியா பின்பற்றணும். இந்த ஒரு கேஸ மட்டும் பார்க்காம இந்த தீர்ப்போட தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இது ஏன் இவ்ளோ முக்கியமான தீர்ப்பு? இந்த தீர்ப்போட உண்மையான பவர் என்னன்னா, இது அந்த ஒரு சில குடும்பங்களை பத்தினது மட்டும் இல்ல. இது மாநிலம் முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்களோட நத்தம் நில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு சட்ட கவசம். ஆமா, வளர்ச்சி ரொம்ப முக்கியம்தான். ஆனா அது மக்களோட அடிப்படை உரிமைகளை அழிச்சிட்டு வரக்கூடாதுன்னு இந்த தீர்ப்பு ஆணித்தரமா சொல்லியிருக்கு. சோ இந்த மொத்த விஷயமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு பக்கம் வளர்ச்சி, நவீனமயமாக்கல்னு வேகமா போயிட்டு இருக்கிற நகரங்கள், இன்னொரு பக்கம் அந்த மண்ணோட மக்களோட வேர்களையும் வரலாற்று உரிமைகளையும் சிதைக்காம எப்படி முன்னேறி போக முடியும்? இது நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.